உழைக்கும் மக்கள் மதுக்கு உடல் வலிக்கு அதுக்கு என்ன அதான் இருக்க பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு திறந்து விட வேண்டியதான். அது நம்ம சங்க இலக்கியத்திலே உணவின் ஒரு பகுதின்னு இருக்குது. சங்க இலக்கியத்திலே நம்ம பாட்டி அவ்வையும் அதிகமானும் கல்லுன்னு இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டமே, இந்திய அரசியலமைப்பு சட்டமே உணவின் ஒரு பகுதி தான் கல்லுன்னு சொல்லுது. இதை இவங்க மதுன்னு ஆக்கிட்டாங்க. பீர் பிராண்டி விஸ்கி ஜின்னு ரம்லாம் இருக்குல்ல, அது கோயில கிடைக்கிற புனித நீர் தீர்த்தம், அதனால அது விற்கிறாங்க. இது மது, இது தீர்த்தம். காரணம் என்ன? கல்லுக்கடையை திறந்து விட்டா சாராய கடை படுத்துரும். இவன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்க, ஒரு செம்பு ஒரு லிட்டர் கல்லு 10 ரூபாய்னா 2 லிட்டர் குடிச்சான்னா போதும். உலகத்தில் ஒரு போதை பொருள், ஒரு மது போதும் என்று சொல்வது கல்லு மட்டும்தான் சொல்லுவான். இந்த சாராய விஸ்கி எல்லாம் குடிச்சான்னு வச்சுக்க, மட்டையாகி விழுகிற வரை குடிப்பான். ஆனா இது ஒரு 2 செம்பு குடிச்சான்னா போதும். அப்ப 80 ரூபாய் மிச்சமாயிருது இவனுக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். உழைக்கும் மக்கள் மதுக்கு உடல் வலிக்கு அதுக்கு என்ன